ஹலோ காய்ஸ் இன்னைக்கு ஒரு நியூவான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு எமோஷ்னல், ரொமான்டிக், லவ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நேம் என்னென்னா, அவன் என்ன லவ் பண்ணலை, ஆனால் அவளுக்காண்டி நான் காத்திருந்தேன். சில காதல் சொல்லாமல் ஆரம்பிக்கும், சில காதல் சொல்லாமலே முடிஞ்சிடும். ஆனால் இந்த காதல், கார்த்திக்னு ஒரு பையனோட காதல், உண்மையான காதல். இந்த காதலில் நிறைய எமோஷன், நிறைய லவ், நிறைய ரொமான்டிக் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு அப்படியே ரிலேட்டபுளான ஒரு ஸ்டோரி தான். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த எபிசோட் 1. கார்த்திக் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பையன். அவன் இப்போ தான் 12th முடிச்சிருக்கான், காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கான். காலேஜோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்குள்ளே வரான். எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து அவங்க பாட்டு கரெக்டாக அடிச்சுட்டு காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் டேவே. ஆனால் கார்த்திக்கு அவன் கூட படித்த யாரும் அவன் கூட வரல. அப்படியே பையன் சிங்கிளாக வந்திருக்கான். குரூப்பாக வந்தால் கூட சில பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கூட 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட அப்படியே இருந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. பட் சிங்கிளாக ஒரு காலேஜ் லைஃப்பில் என்ட்ரி ஆனால் அவங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சில பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க, நம்மகிட்டலாம் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கிறது தானே. அதே மாதிரி தான் கார்த்திக்கும் இருக்குது. நம்மக்கிட்ட யார் பேசுவா, யாரும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க போல் அப்படின்னு ஒரு பயம். எல்லா பெஞ்சையும் பார்க்குறான், எல்லா இடத்துல எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. அதில் உட்காரலாமான்னு பார்த்தா ஆக்சுவலி கார்த்திக் ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டே கிடையாது. அவனுக்கு ஃபஸ்ட் பெஞ்சே பிடிக்காது, அவனுக்கு லாஸ்ட் பெஞ்சு தான் பிடிக்கும். பட் அங்கே ஆள் இருக்காங்களே அப்படின்னு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அமைதியாக வந்து உட்காந்துக்கிட்டான். எல்லோரும் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் இவங்ககிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இவனும் போய் பேசுகிறதுக்கு இவனுக்கும் விருப்பம் இல்லை. ஒரு மாதிரி பயந்து போய் உட்காரும்போது தான் அப்போ அவனோட கிளாஸோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு பொண்ணு வரா, சிம்பிளான ஒயிட் கலர் குர்த்தி, அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கா. ஒரு சின்ன ஒரு ஸ்மைல், இன்னசென்ட்டான ஸ்மைல். எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறா, கார்த்திகை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. அவளோட பேர் நிலா. நிலாவை பார்த்த அடுத்த செகண்ட் கார்த்திகோட உலகமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்ன மாதிரி இருந்தது. அந்த உலகத்திலே கார்த்திக்கும் நிலாவும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். ஏதோ நமக்காண்டியே பிறந்தவ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவளை பார்த்தது வருது. ஆனால் அது ஜஸ்ட் ஒரு செகண்ட் வருது. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்ன செய்ய அப்படின்ற மாதிரி அதை கண்டுக்காமல் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் நிலா பார்த்தா அவள் எங்கேயும் உட்காராம கார்த்திக்கிட்ட வந்து நான் இங்கே உட்காந்துக்கலாமான்னு பெர்மிஷன் கூட கேட்கல, அவள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டா. கார்த்திக் அப்படியே திரும்பி பார்க்குறான். நிலாவும் கார்த்திக்கை பார்த்து இன்னசென்ட்டான ஸ்மைல் பண்ணுறா. கார்த்திக்கு சிரிக்க கூட லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு அவன்கிட்ட வந்து உட்காந்து அவனை பார்த்து சிரிச்சிருக்கா. இது வரைக்கும் அவன் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசினது கூட கிடையாது. அதனால் கார்த்திக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் லைட்டாக மட்டும் சிரிச்சிட்டு அப்படியே குனிஞ்சிக்கிட்டான். அப்படியே கிளாஸ் ஆரம்பிக்குது. இன்டர்வல் ப்ரீயில் கார்த்திக் நோட் பண்ணியிருந்திருப்பான். நிலா எந்த நோட்ஸும் எழுதியிருந்திருக்க மாட்டா. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஸர் சொல்கிறதே ஒன்றும் புரிஞ்சிருக்காது நிலாவுக்கு. அதனால் அவள் சும்மா தான் உட்காந்துருந்துருப்பா. அப்போது நிலா வந்து மெல்லமாக கார்த்திக்கிட்ட வந்து எஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்றா. உடனே கார்த்திக் நம்மளையா கூப்பிட்றா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஒன்று தான், நான் நிலா, உங்கள் பேர்? நான் நான் அப்படின்னு கார்த்திக் முழிக்கிறான். என்னாச்சு? என்னோடய பேர் கார்த்திக். ஓகே. நான் நோட்ஸ் எதுவும் எழுதலை, எனக்கு அவங்க சொன்னது வேகமாக சொன்னாங்களா, ஸோ அதனால் எனக்கு எழுத வரல. நீங்கள் நல்லா எழுதுனீங்களே, எனக்கு நோட்ஸ் கொடுக்க முடியுமா, நான் எழுதிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதும் கார்த்திக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னு நோட்ஸ் எடுத்து கொடுக்குறா. ஆக்சுவலி கார்த்திக்கோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதை பார்த்து நல்லாவா, உண்மையாகவே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு கார்த்திக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவளாம் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாளே அப்படின்னு. ஆக்சுவலி இவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் இது தான். அதுவும் கார்த்திக் டேட்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிலா தன்னை போல் நம்மக்கிட்ட வந்து பேசினாலே. யாருமே நம்மக்கிட்ட வந்து பேசல அந்த கிளாஸில், ஆனால் நிலா மட்டும் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறா அப்படின்னு கார்த்திக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே நிலாவே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நிலாவா திரும்பி அவனை பார்த்து, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலாண்ணா, நான் நோட்ஸ் எழுதிட்டுருக்கேன், எனக்கும் சேர்த்து காஃபி மட்டும் வாங்கிட்டு வரீங்களா கேண்டீன் போய் அப்படின்னு காசுலாம் கொடுக்குறா. கார்த்தி அப்படியே அந்த காசையும் அவளையும் திருத்துன்னு பார்த்துட்டு, நானே போய் வாங்கிட்டு வரேன், காசெல்லாம் வேண்டாம். ஐயோ இருக்கட்டும், இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு கார்த்திக் போய் அவளுக்கும் இவளுக்கும் காஃபி வாங்கிட்டு வரான். ஸோ இப்படியே டேஸ் போகுது. அப்படியே காலேஜ் டேஸும் போகுது. டெய்லியும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே ரொம்ப பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. டெய்லியுமே நைட் 2 பேரும் ஃபோன் பேசுவாங்க. கேண்டீனில் தினமும் 2 பேரும் உட்காந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு, வடை சாப்பிட்டுட்டு, பன்னு சாப்பிட்டுட்டு உட்காந்து கதை பேசிகிட்டே இருப்பாங்க.
ஆக்சுவலி கார்த்திக் இது வரைக்கும் காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு கூட உருப்படியாக கிடச்சிருக்க மாட்டான். எல்லாரும் "ஏன்டா மச்சான்" அப்படின்னு சும்மா வந்து பேசுவாங்க. அவ்வளோதான். அதையும் தாண்டி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவனுக்கு கேட்டா, க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனோட லைஃப்பில் கிடைச்ச பெஸ்ட் ஒன் அப்படின்னா, அது நிலா மட்டும்தான். நிலாக்கும் அப்படிதான். இது வரைக்கும் எந்த பையன்கிட்டயும் கிடைக்காத ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல். ஒரு மனசு நிம்மதியா, இவன்கிட்ட பேசினா எந்த ஒரு பயமும் இல்ல. இவன்கிட்ட என்னனாலும் ஷேர் பண்ணலாம். இவன்கிட்ட நம்மளோட மனசுல பட்ட பாரம், கவலை, துக்கம், துயரம் எதனாலும் சொல்லலாம். அது அவன விட்டு எங்கேயும் போயிறாது. நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு கிடைச்ச உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா, அதுவும் கார்த்திக் தான். ஸோ 2 பேருமே இப்படி கேண்டீன்ல உட்காந்து டெய்லி அரட்டை அடிக்கிறது, லைப்ரரியில உட்காந்து 2 பேரும் ஒண்ணா படிப்பாங்க. ஆக்சுவலி கார்த்திக் உண்மையாவே கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன் தான். ஆனா நிலா அந்த அளவுக்கு சுத்தமா படிக்க மாட்டா. ஸோ அதனாலேயே கார்த்திக் வந்து நிலாவுக்கு லைப்ரரியில நெறைய புக் வந்து ரெஃபர் பண்ணி, அவனே எடுத்து நிலாவுக்கு சொல்லிலாம் கூட குடுப்பான். அதெல்லாம் கூட நிலா பிக்கப் பண்ணி நல்ல மார்க்ஸ்லாம் கூட ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கா. அதே மாதிரி தினமுமே பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு கார்த்திக் நிலாக்காண்டி வெயிட் பண்றது, கார்த்திக் வரலனா நிலா கார்த்திக்காண்டி வெயிட் பண்றது அப்படின்னு 2 பேருமே அப்படியே ஹேப்பியா அவங்களோட காலேஜோட 2 1/2 வருஷத்த கடந்துட்டாங்க. ஸோ இதுதான் 3 இயர். அதுவும் 2ண்ட் செமஸ்டர். காலேஜ் இன்னும் 2 மாசத்துலயும் 3 மாசத்துலயும் முடிய போகுது. ஸோ கார்த்திக் ஒரு யோசனை, இன்னும் 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ காலேஜ் முடிய போகுது. நிலா அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசுவாளா? இல்ல நம்மள விட்டு போயிருவாளா? இல்ல என்ன நடக்கும் அப்படின்னு கார்த்திக்குள்ள ஒரு லைட்டா ஒரு சங்கடம். அப்போ அவன் கேண்டீன் வரும்போது நிலா அங்க சோகமா உட்காந்துருக்கா. "ஏய் நிலா, என்னாச்சு? ஏன் சோகமா உட்காந்துருக்க?" "ஒண்ணும் இல்ல கார்த்திக்." "பரவால்ல சொல்லு. என்கிட்ட தானே சொல்ற சொல்லு." "இல்லடா வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம்." அப்படின்னு நிலா பயங்கரமா அழுகுறா. அவங்க அப்பா திட்டிட்டாரு போல அவள. ஸோ, அதனால நிலா கொஞ்சம் பயங்கரமா ஃபீல் பண்ணத பார்த்ததும், கார்த்தியால அத ஏத்துக்கவே முடியல. அவ அழுகுறத பார்த்து இவனுக்கு மனசெல்லாம் வலிக்குது. அவள அப்படியே கம்ஃபர்டபுள் பண்றான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியா போயிரும். அப்பாவே வந்து பேசுவார் பாரு" அப்படின்னு என்னென்னமோ சமாதானப்படுத்துறான். அவளும் கொஞ்சம் சமாதானம் ஆயி, "சரி இரு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு அங்கேருந்து எந்திச்சு போனதுக்கப்புறம் தான் கார்த்தி ரியலைஸ் பண்றான். ஆக்சுவலி கார்த்திக்குக்கு நிலாவ புடிச்சிருக்கு. அண்ட் அவ அழுகுறத பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கும் சேர்ந்து அழுக வருதா? அவன் கண்லேருந்து கண்ணீர்லாம் வருது. அத எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது. நமக்கும் நிலாவ புடிச்சிருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் எல்லாம் அவனுக்கு லைட்டா ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஆனா அவன் நெனச்சிருப்பான் வயசு கோளாறுல ஏதோ வருது அப்படின்னு நெனச்சு விட்டுட்டான். பட் இப்ப தான் புரியுது. அது வயசு கோளாறுல. அதுதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறது. இன்னுமே அவனுக்கு அந்த லவ் பாண்ட் ஸ்ட்ராங் ஆகுது. இப்ப தான் அவன் டிசைடே பண்றான். நம்ம கன்ஃபார்மா இவள லவ் பண்றோம். எப்படியாவது இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல அவன் முடிவெடுக்கிறான். அப்ப நிலா வந்ததும் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ மறுநாள் அவன் வந்து முடிவு பண்ணிட்டான். நம்ம இந்த மாதிரி நிலா கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிறணும். என்ன ஆனாலும் சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ அதனால நிலாவ லைப்ரரி கூப்பிடும்போது, நிலாவும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு வரா. அதுவும் ரொம்ப ஹேப்பியா சிரிச்சுட்டே வராளா, கார்த்திக்கா என்ன இவ சிரிச்சுட்டே வரா அப்படின்னு அவன் பயந்து போய் நிக்கிறான். ஏன்னா அவன் ப்ரப்போஸ் பண்ண போறான்ல அப்படின்னு. பயத்துல நிக்கும்போது, நிலா வந்து நிக்கிறா. அதுவும் சிரிச்சுட்டே, "கார்த்தி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்றா. "என்ன என்ன?" அப்படின்னு கார்த்திக் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா, அவ அவ்வளோ ஹேப்பியா வந்து நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இவ தான் நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாளோ! அப்படின்னு அவன் ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட இமேஜினேஷன் நம்மளுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போறா, எப்படி பண்ண போறா? ஒரு வேள நம்ம பண்றதுக்கு முன்னாடி அவ பண்ணிட்டான்னா என்ன பண்றது? அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஏதேதோ கற்பனையா நெனச்சிட்டு இருக்கும்போது, நிலா சடனா எனக்கு வீட்ல அலைன்ஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் அப்படியே கார்த்திக்கோட உலகமே அப்படியே இடிஞ்சு விழுந்த மாரி இருக்கு. அவனுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணும் புரியல. அப்படியே நிலாவே பார்த்துட்டு இருக்கும்போது, "ஹே கார்த்திக்!" என்ன நிலா சொல்ற?" "ஆமாண்டா. காலேஜ் முடிய போதுல்ல. அதனால எனக்கு அடுத்து என் தங்கச்சி இருக்கால்ல. அதனால எங்க அப்பா எனக்கு வீட்ல மாப்பிள பார்த்துட்டாரு." "உனக்கு ஓகேவா?" "ம். ஓகே." "சரி. கங்ராச்சுலேஷன்" அப்படின்னு சோகமா சொல்றான். ஏன்னா அவன பொறுத்த வரைக்கும் நிலா சந்தோஷமா இருந்தா போதும். ஏன்னா இது ஒன் சைட் லவ் தானே. இதுலேருந்தே தெரியுது. நிலாக்கு நம்ம மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான்னு. "எதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப உடைச்சிட்டு" அப்படின்னு. "உன்ன தூரத்துலருந்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்" அப்படின்னு. கார்த்தி அவ்ளோ ஃபீல் பண்றான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அவனால நிம்மதியா இருக்க முடியல. பயங்கரமா ஃபீல் பண்றான். அவனால இத ஏத்துக்க முடியல. பட் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே காலேஜோட கடைசி நாள் வருது. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து ஹேப்பியா இருக்காங்க. பட் கார்த்தி மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா நிலா ரொம்ப ஹேப்பியா இருக்கா. அத பார்த்து லைட்டா இவன் சந்தோஷப்பட்டுக்கிறான். அப்போ நிலா கார்த்தியோட கைய புடிச்சு இழுத்து, "வா நம்ம 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்" அப்படின்னு. இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேமராவ குடுத்து, "எங்க 2 பேரும் ஃபோட்டோ எடு" அப்படின்னு. லாஸ்ட்டா 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோல நிலா சிரிச்சு சந்தோஷமா இருக்கா. கார்த்திக்கு முழுக்க முழுக்க வேதனையா தான் இருக்கு. ஆனா அவ எதையும் மூஞ்சில காமிக்காம
அப்படியே சும்மா கேமராக்காண்டி சிரிச்ச மாரி நின்னுட்டுருக்கான். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கார்த்திய கடைசியா நிலா பார்த்து, என் லைஃப்லயே என் காலேஜ் லைஃப்லயே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஒரு டைமண்ட் கிஃப்ட்னா அது நீ மட்டும் தான் கார்த்தி. என்னோட ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட். நான் காலேஜ் லைஃப்ப மிஸ் பண்ணுவேனோ இல்லையோ, இந்த படிப்பு இது எல்லாத்தையும் தாண்டி நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. உன் கூட பேசுறது, கேன்டீன்ல உட்காந்து ஒண்ணா சாப்பிடுறது, லைப்ரரியில உட்காந்து ஒண்ணா படிக்கிறது, பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுவேன் கார்த்தி. தேங்க் யூ ஸோ மச் நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்படின்னு நிலா கார்த்திய ஹக் பண்ணுறா. ஆனா கார்த்திக்கா வாயில பேச்சே வரல. அப்படியே சைலண்ட்டா சிரிச்சுட்டே, ம் போயிட்டு வரேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுட்டே போயிட்டான். நிலாவும் என்னாச்சு இவனுக்கு? ஏன் எப்பயும் போல இல்ல? ஏன் இப்படி பண்றான்? அப்படின்னு அவளும் அவன பார்த்துன்னு யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஏதோ காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்றான் போல அப்படின்னு நிலாவும் விட்டுட்டா. அப்போ ஒரு நாள் கார்த்தி வீட்ல ஒரு பார்சல் வந்து நிக்குது. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நிலாவோட கல்யாண இன்விடேஷன் கார்ட். அத பார்த்ததும் அப்படியே கார்த்திக் அவ்வளோ ஷாக்கா இருக்கு. அப்படியே இன்விடேஷன் கார்ட கீழ கூட போட்டுட்டான். நிலா விசஸ் அப்படின்னு அவளோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் பேர் போட்டிருக்கத பார்த்ததும், தன்னோட பேர் இல்லையே அப்படின்ற வேதனை அவனுக்கு பயங்கரமா இருக்கு. அப்படியே நிலாவோட கல்யாண நாளும் வருது. கார்த்தி அப்படியே ஒரு முக்குல நின்னுட்டுருக்கான். நிலா அங்க சந்தோஷமா, ஹேப்பியா அங்க வெட்டிங் ட்ரெஸ்ல உட்காந்து கல்யாணம் பண்றத பார்த்ததும், மனசுக்குள்ள அவ்ளோ வேதனை வாய் விட்டு சொல்ல முடியல. அப்படியே இந்த நிமிஷமே எங்கேயோ தூக்குல தொங்கிடலான்ற அளவுக்கு அவனுக்கு அவ்ளோ பெரிய வேதனை வருது. பட் எதையும் வெளிய காமிச்சுக்க முடியாதுல்ல. ஸோ, அதனால ஸ்டேஜுக்கு வரான். நிலாவுக்கு கிஃப்ட் குடுத்துட்டு, "ஹேப்பி மேரேஜ் லைஃப்" அப்படின்னு சொல்றான். நிலாவும் அவனோட கைய பிடிச்சு, "தேங்க் யூ கார்த்தி" அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போயிட்டான். நிலாவோட மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. மேரேஜுக்கு அப்புறம் நிலா வந்து மேரேஜ்க்கு வந்த கிஃப்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்பதான் கார்த்தியோட கிஃப்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அதில என்ன போட்டிருந்துச்சுன்னா, "நிலா, நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே லவ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா உன்கிட்ட பழக பழக நீ சோகமா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது, உன் கூடயே சேர்ந்து நானும் சந்தோஷமா இருந்தேன். நீ சந்தோஷமா இருக்கும்போது, நீ அழுகும்போது உன் கூடயே சேர்ந்து நானும் உள்ள அழுதேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுச்சு. நான் உன்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்னு. ஆனா ரொம்ப லேட். ஏன்னா நான் உன்ன மிஸ் பண்ணிட்டேன் நல்லா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நீ நான் லவ் பண்ணல அப்படின்னு. ஸோ உன்ன நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. உன்ன கஷ்டப்படுத்தவும் விரும்பல. நீ சந்தோஷமா இருக்கணும். ஹேப்பியா இருக்கணும். கடைசி வரைக்கும் நீ ஹேப்பியா இருக்கிறத நான் பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு அது மட்டும் போதும். உன் சிரிப்பு அதுதான் எனக்கு முக்கியம். நான் உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஐ லவ் யூன்னு. ஆனா இதுக்கடுத்து நான் சொன்னா அது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ எப்பவுமே ஹேப்பியா இருக்கணும்." அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கு. இத கேட்டதும் நிலாவுக்கு அப்படியே அழுகையா வருது. அவளால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. ரொம்ப ஷாக் ஆயிட்டா அத பார்த்ததும். அப்போ அவளோட ஹஸ்பண்ட் வந்து என்னாச்சு நிலான்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. வீட்ட விட்டு வந்துட்டேன்ல. அதான் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சமாளிச்சுட்டு கார்த்திக் கால் பண்றா. பட் கார்த்திக் கால் அட்டெண்ட் பண்ணல. ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. நிலா பயங்கரமா ஃபீல் பண்றா. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும்போது தான், இந்த மாதிரி கார்த்தி ஃபாரின் போயிட்டான் அப்படின்னு தெரியுது. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் எபிசோட் வந்து சூன் வரும். இதே மாதிரி தான். சில காதல் சேராமலும் போயிருக்கு. சில காதல் சேர்ந்திருக்கு. இவங்களோட காதல் சேருமா? இல்ல சேராதா? இல்ல நிலா கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல அவ்வளோதான் முடிஞ்சுச்சா? செகண்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். ஸோ மறந்துடாம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை. சீ யூ லேட்டர்.